தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்று தாயாம் திருச்சபையானது புனித மகதல மரியாவுடைய விழாவினை கொண்டாடுகின்றது. இயேசுவின் மீது கொண்ட அன்பிற்கும் விசுவாசத்திற்கும் நற்செய்திக்கும் சான்றாக வாழ்ந்தவர்தான் புனித மகதல மரியா. இவர் சீடர்களின் தூதர் என்று அழைக்கப்படுகின்றார். இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகள் என்னவென்றால், அன்பின் வெளிப்பாடு. இயேசுவின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாட்டினால் இவர் அவருடைய பாடுகளின் மீது அவரோடு வாழ்ந்தவர். கல்வாரியின் இறுதி வரை அவர் கூட இருந்தவர். அந்த கல்வாரி மலையில் கூட அவரை விட்டு ஓடி செல்லாமல் அவருடைய காலடியில் நின்றவர். இரண்டாவது, நற்செய்தியை முதலில் சீடர்களுக்கு அறிவித்தவர். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை ஓடோடி சென்று சீடர்களுக்கு அறிவித்து அதை உலகெங்கும் அறிவிக்க பணிந்தவர் தான் நம் மகதல மரியா. மூன்றாவது, மன தைரியமும் மனமாற்றமும் கொண்டவர். மனமாற்றத்தை தன் ஆடையாக அணிந்தவர். பாவத்தில் இருந்த அவரை இயேசு இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தார். அந்த ஒளியை பற்றி கொண்டு இறுதி வரை மனமாற்றத்தை ஆடையாக அணிந்து கொண்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் தான் மகதல மரியா. அடுத்தபடியாக தைரியம் கொண்டவர். அந்த காலத்திலே பெண்களுக்கு சமுதாயத்தில் உரிமை இல்லாத போது கூட அவர் வெளியே வந்து நற்செய்தி அறிவித்தவர். இயேசுவின் உயிர்ப்பை அறிவித்தவர். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், அவமானங்கள் மத்தியிலும் கூட நற்செய்தி அறிவித்தவர். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, மகதல மரியாவுடைய விழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் மீது அதே போல நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டிருப்போம். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அதோடு கூட இந்த நற்செய்தியை வாசிப்போம். இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் வசனங்கள் 1-2, மீண்டும் 11-18 முடிய உள்ள வசனத்தில் அவர் இயேசுவுக்கும் அவருக்கும் உள்ள உறவையும் அவர் இயேசுவை எந்த அளவு பற்று கொண்டார் என்பதையும் மிக தெல்ல தெளிவாக காட்டுகின்றது. அன்புமிக்க இறை சொந்தங்களை, அன்னை மகதல மரியாதை போல நாமும் இயேசுவின் மீது பற்றுக் கொள்வோம். அவரோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.